بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறைகளையும் அவர்களுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் ஆதாரபூர்வமான செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வரிசையில் நாம் கடந்த தினங்களில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற தலைப்பில் அவர்களுடைய குடும்ப வாழ்வில் உள்ள சில அம்சங்களை பார்த்தோம். இன்றைய தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளை நேசித்தார்கள், அவர்கள் அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு விருப்பமாக பாசத்தோடு அவர்களை அரவணைத்து கொண்டார்கள் என்கிற அனைத்து செய்திகளும் சஹீஹான அறிவிப்புகளில் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த செய்திகள் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றெடுத்த ஒவ்வொருவர்களுக்கும் நம்முடைய பிள்ளையை நாம் இப்படித்தான் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த அருமையான பொங்கை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எத்தனையோ பேர்கள் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கலாம். குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு
எத்தனையோ விதமான செய்திகளை நீங்கள் படித்திருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம் உயிரைவிட மேலாக மதிக்கப்படுகிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள், எப்படி அரவணைத்தார்கள், எப்படி நேசித்தார்கள், எப்படி நேசிக்க சொன்னார்கள் என்கிற இந்த தகவல் இருக்கிறதே, முற்றிலும் மற்றவர்கள் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருவதை விட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று கற்றுத்தந்திருக்கிறார்களே, அது உண்மையிலேயே இறைவனுக்கு திருப்திகரமான ஒரு வளர்ப்பாக இருக்கும். எனவே இந்த அடிப்படையில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை விஷயங்களில் எவ்வளவு கவனமாக இருக்க சொல்லியிருக்கிறார்கள், எவ்வளவு கவனமாக நேசித்தார்கள் என்கிற அந்த செய்திகளை ஆதாரத்தோடு நாம் பார்ப்போம். குழந்தையை நாம் கண்டிப்பாக நேசிக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் நேசிக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் தன்னுடைய அந்த பெற்றோர்களுக்கு மத்தியில் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிடும். குழந்தைகளை நாம் நேசிக்கிற பொழுது தான் அந்த குழந்தைக்கும் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு மத்தியில் உண்டான தொடர்பு அதிகரிக்கிற பொழுது நாம் பிள்ளைகளை சில நேரங்களில் சில கட்டளைகளை சொல்கிற பொழுது அப்படியே அந்த பிள்ளைகள் கட்டுப்பட்டு நடக்கும். எனவே நாம் குழந்தைகளை நேசிக்க வேண்டும். ஒன்று, நேசிக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். இது ரெண்டாவது அம்சம். நிறைய பேர் நேசிப்பாங்க பிள்ளைகளை. நான் குழந்தையை நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் மேல் எனக்கு பாசம் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பாசத்தை வெளிப்படுத்த மாட்டார். பாசத்தை வெளிக்காட்டாமல் உள்ளத்திலேயே பாசத்தை வைத்திருப்பார்கள். இதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாசம் வைத்திருக்கிறோம் என்பதை பிள்ளைகளிடத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது அந்த குழந்தை மேலே நான் பாசம் வைத்திருக்கிறேன் என்பதை அது எந்த பாஷையில் புரிந்து கொள்ளுமோ அந்த பாஷையில் வெளிப்படுத்த வேண்டும். அது கொஞ்சம் பருவம் அடைகிற பொழுது அந்த பிள்ளையை நான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அது அந்த பிள்ளை எப்படி புரிந்து கொள்ளுமோ அந்த விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும். எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த பிள்ளையினுடைய பரிணாம வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நாம் நேசிக்கிறோம், பெற்றோர்களாகிய நாம் நேசிக்கிறோம் என்பதை கண்டிப்பாக வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்களில் ஏற்படுகிற கோளாறு அப்படித்தான். பிள்ளையை தந்தை ரொம்ப நேசிப்பார், ஆனால் தன் நேசத்தை காட்டிக்கொள்ள மாட்டார். உண்டா இல்லையா? தாய் நேசிப்பார், அந்த தாய் நேசிக்கிற நேசத்தை காட்டிக்கொள்வார். ஆனால் தந்தை நேசிக்கிற பொழுது அவர் உள்ளத்திலே அடக்கி வைத்துக் கொள்வார். இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாசம் என்பது, நேசம் என்பது வெளிப்படுத்துவதற்கு. நீ பாசம் வைத்திருக்கிறேன் என்று கல்புக்களை நினைத்து கொண்டு பாசம் வைத்திருக்கிறேன், நேசிக்கிறேன் என்று அப்படியே மறைத்துக் கொள்வதல்ல பாசம் என்பது. அப்போ வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு எந்த பாஷையில் வெளிப்படுத்தினா புரியுமோ அந்த பாஷையில் வெளிப்படுத்துங்கள். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த குழந்தையோடு நாம் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் பாசத்தை. அப்பொழுதுதான் ஒரு ஈர்ப்பு ஏற்படும். எனவே இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அவர்கள் எப்படி பிள்ளையை நேசித்தார்கள் பாருங்கள். அவர்களுடைய மகளை எப்படி நேசித்தார்கள், அவருடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை எப்படி நேசித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகலின் ஒரு நேரத்தில் வேகமாக போனார்கள். நானும் அவர்களோடு செல்கிறேன். அபூ ஹுரைரா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, சென்றேன். வலா யுகல்லிமுனி வலா உகல்லிமஹு, நானும் அவர்களிடத்தில் பேசவில்லை, அவர்களும் என்னிடத்தில் பேசவில்லை. மௌனமாக வேகமாக போகிறாங்க. ஏதோ முக்கியமான ஒரு அலுவல் இருப்பதை போன்று அவர்களுடைய அந்த நடை இருந்தது. வேகமாக போனாங்க. எங்கே போனாங்க தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய மதீனாவுக்கு பக்கத்தில் கைனுகா என்கிற ஒரு கடைவீதி, கைனுகா அப்படிங்கிற ஒரு கடைவீதி. அந்த கடைவீதி பக்கம் போனாங்க. ஏன் அங்கே போனாங்கன்னா அங்கே தான் ஃபாத்திமாவுடைய வீடு இருக்கிறது. எல்லாம் அன்ஹா அவங்க வீட்டுக்கிட்ட போய் அங்கு அவர்களுடைய வீட்டு திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை இருக்கிற அந்த திண்ணையில் ரசூலுல்லாஹ் அமர்ந்து கொண்டாள். அமர்ந்து கொண்டு என்ன சொன்னார்கள்னா, அவர்கள் லுகா என்று அழைக்கிறார். குழந்தை, அருமை குழந்தையே,
அருமை குழந்தையே என்று அழைக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி அழைத்த உடனே குழந்தை வெளியில் வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் நினைத்து கொண்டேன் பிள்ளையை குளிப்பாட்டி நல்ல ஆடை உடுத்தி அனுப்ப போகிறார்கள் போல் தெரிகிறது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. அந்த புள்ள ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நல்ல ஆடை உடுத்தி கொண்டு தன்னுடைய தாத்தாட்ட வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தையை எடுத்தார்கள், கப்பல முத்தமிட்டார்கள், அதை நுகர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. முத்தமிடுறாங்க. இப்படி அந்த குழந்தையை அவர்கள் முத்தமிடுகிறதும் அந்த குழந்தையை நுகர்வதும் நான் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். இவ்வளவு வேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ஏதோ ஒரு அலுவலுக்காக வேண்டி வருகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அங்கு இந்த குழந்தையை முத்தமிட வேண்டும் என்பதற்காக வேண்டியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு கைனுகா என்கிற அந்த கடை வீதிக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள். வந்து முத்தமிட்டு விட்டு கொஞ்சி விட்டு குழாவி விட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி விட்டார். இது ஒரு நாள் அல்ல. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை கொஞ்சுவார்கள், முத்தம் கொடுப்பார்கள். இதான் நேசத்தை வெளிப்படுத்துறது. நம்முடைய குழந்தை சிறு குழந்தையாக இருந்தால் நான் அந்த குழந்தையை நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளையை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அது புரிகிற பாஷையில் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ சிறு குழந்தையை நம்ம நேசிக்கிறேன்னா முத்தம் கொடுத்து அதை கொஞ்சுவது, அதை குழாவுவது, இது ஒவ்வொரு தந்தையை கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம். அப்போ தான் பிள்ளை நம்ம மேலே பாசமாக இருக்கும், நம்ம பக்கம் அதுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும். நாம் நேசிக்கிறோம் என்பதை அந்த பிள்ளைக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், நம்முடைய பிள்ளைகளை தினமும் பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். சின்ன பிள்ளையாக இருக்கும், அதை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். பொதுவாக குழந்தை மனைவி மக்களையெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறவங்களுக்கு அது உண்மையிலே சங்கடமாகத்தான் இருக்குது. அப்படியான வாய்ப்பு இல்லாமல் போய் அது உண்மையிலேயே ஒரு வகையில் பார்க்கிற பொழுது ஒரு நடக்கக்கூடாத ஒரு அம்சம்தான். நம்முடைய பிள்ளை நம் பக்கத்திலே இருக்க வேண்டும், நாம் அதை நேசிக்க வேண்டும். அதனால தான் சில நேரங்களில் குழந்தைகள் தந்தையின் மேல் பாசம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகள் சில நேரங்களிலே பாசத்தை தேடி வேறு எங்கோ போய்விடுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? பிள்ளை ஓடி போயிடுச்சு நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? சிறு வயசிலேயே நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பாக பண்பாக பாசமாக நாம் நடந்து கொள்ளாதது ஒரு விஷயம். அல்லது பாசம் வைத்திருப்போம் பிள்ளை மேல், நம்முடைய பாசத்தை வெளிப்படுத்தியிருக்க மாட்டோம். அந்த பிள்ளைக்கு நாம் என்ன அது தேடுகிறது என்பதை கூட நாம் கலந்துரையாடல் கூட செய்திருக்க மாட்டோம். பிள்ளைகள் சில நேரங்கள் நல்ல பிள்ளைய பொத்தி வளர்த்தாங்க, சொல்லிக்கலாமல் பிள்ளை ஓடி போயிடுச்சுங்க. அப்படிங்கும் பொழுது அந்த பிள்ளைகள் மேல் எனக்கு கோபம் அல்ல, பெற்றோர்கள் மீது தான் கோபம். காரணம் என்ன தெரியுமா? உன் பிள்ளை உன்னிடத்தில் அது வளர்கிறது. எத்தனை வயசு? 20 வயசு வரைக்கும் உன்னோடு வாழ்கிறது. 19 ஆண்டுகள் அது உனக்கு மகளாக இருக்கிறது, உனது பிள்ளையாக இருக்கிறது. அல்லது அது ஒரு 18 வயசுல ஓடுதுன்னா 18 வருஷமாக உன்னோடு வாழுகிறது. உன்னை தந்தையாக தாயாக ஏற்றுக்கொண்ட பிள்ளை என்றோ ஒரு நாள் ஒருவன் பார்க்கிறான், சந்திக்கிறான். அந்த சந்திப்பு சில நேரங்கள் சில காலங்கள் அது தொலைபேசியின் மூலமாக கிடைத்த ஒரு சந்திப்பாக கூட இருக்கும், அல்லது அது தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக கிடைத்த சந்திப்பாக கூட இருக்கலாம். அப்படி சந்தித்த மாத்திரத்தில் 18 வருஷங்கள் தன்னுடைய தாயையும் தந்தையும் விட்டு யாரோடு ஓடி போய் விடுகிறது. இதுக்கு என்ன காரணம்? பிள்ளை மேலையா குற்றம்? இல்லை. அந்த பிள்ளை ஓடுவதற்கு பல காரணங்களில் ஒரு காரணம் என்ன தெரியுமா? நாம் அந்த பிள்ளை இடத்தில் நடந்து கொண்ட விதங்களும் ஒரு காரணமா இருக்கு. பிள்ளைய நல்ல செல்லமாக தாங்க வளர்ந்தேன், செல்லமாக வளர்ந்ததுனால தான் செல்லு கூட கொடுத்து வளர்ந்தேன், செல்லையும் கொடுத்து செல்லத்தையும் கொடுத்து வளர்த்தேன்பாங்க. இன்னைக்கு வளர்த்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த பிள்ளை இடத்தில் எப்படி நடந்து கொண்டீர்கள் அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த சிறு பிள்ளையை நாம் வளர்க்கிற பொழுது அந்த பிள்ளையினுடைய தேவைகள் அது நம்மிடத்தில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொண்டிருந்தால் பிள்ளை நம்மிடத்தில் சொல்லியிருக்கும், பிள்ளை நம்மிடத்தில் பகிர்ந்திருக்கும். பகிர்வதற்கு முடியவில்லை. தான் நேசித்த, தான் புரிந்து கொண்ட, தான் சந்தித்த, தனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் அந்த பிள்ளை சொல்லாமல் மறைத்ததற்கு என்ன காரணம்? தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கு மத்தியில் எவ்வளவோ இடைவெளி இருக்கிறது, எவ்வளவோ தூரம் இருக்கிறது. அந்த தூரத்தை ஒழிப்பது தான் இந்த பாசம் என்பது.
அப்போ பாசம் நேசம் என்பது அரவணைத்து, அந்த பாசம் நேசத்தில் கண்டிப்பும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஹசன் ஹுசைனை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசித்தார்கள்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கிறது. அதே சமயம் அந்த பிள்ளையை கண்டிக்கவும் செய்தார்கள். கண்டிக்கிற பொழுது அப்படி கண்டிப்பதும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால தான் ஒளிவு மறைவற்ற ஒரு பாசம் அங்கு இருந்தது, ஒளிவு மறைவற்ற ஒரு நேசம் இருந்தது, ஒளிவு மறைவற்ற ஒரு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு இருக்குமானால் பிள்ளை நம்மிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்திருக்கும். நான் கல்லூரிக்கு போகிற பொழுது கல்லூரியில் ஒருவனை சந்தித்தேன், அவர் இப்படி பேசினார், இப்படி பண்ணார், இப்படி என்னை நேசிப்பதாக தெரிகிறது. என்ன சொல்றீங்க? நம்ம அடுத்து உஷாராயிரும். சரி, பிள்ளை என்னமோ நடந்திருக்கு, பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது. இன்னைக்குள்ள நிலைமை என்ன? பிள்ளையை கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுறோம். அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்திலேயே படிக்கிறது. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில் வருகிற பொழுது தன்னுடைய வீட்டில் தாயிடத்திலே வந்து தான் ரசித்த தன்னுடைய புதிய நண்பர்களோடு பேசிக்கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய தாய்கிட்டையும் தந்தைகிட்டையும் அது சொல்லணும்னு ஆசைப்பட்டு வருகிறது. வந்தால் தாய் பிசி, தந்தை இல்லை. புரிகிறதா? அது சந்தித்த புதுசாக போய் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது புதுசாக நண்பர்களை சந்திக்கிறது. என் தோழனை சந்தித்தேன், எனக்கு தோழி ஃப்ரெண்டை சந்தித்தேன், அப்போ இப்படிப்படியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பிள்ளை முதல்ல யார்கிட்ட சொல்ல நேசிக்கிறது என்றால் தன்னுடைய தாய்கிட்ட சொல்ல வருகிறது. தாய் அந்த நேரத்தில் தான் எல்லா வேலையும் பார்த்து விட்டு அலுப்புல இருக்கிற பொழுது பிள்ளை வந்து அம்மா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என் பக்கத்தில் புதுசாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்குது, அவர் இப்படி சொன்னான், இவன் சொன்னான், அதை சொன்னான் என்று அது கொஞ்சம் தமிழிலே பேசுகிற பொழுது இந்த தாய்க்கு எரிச்சல் வந்து விடுகிறது. அவன் வேற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். சரி, தாய் கேட்பதற்கு இல்லை, தந்தையாவது கேட்பார் என்று சொன்னால் அவரும் அப்படி இருக்கிறார். அல்லது அவர் இல்லை, நாட்டிலேயே இல்லை. பேசணுன்னா எதில் தொலைபேசியில் தான் உரையாடி கொள்ள வேண்டி இருக்கிறது. அவர்கிட்ட பிள்ளை வந்து பாசத்தை வெளிப்படுத்தணும்னா தொலைபேசியில் தான் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. என்ன செய்கிறது? கடைசியில் அப்படியே வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் நான் எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நேசிக்கிறனோ, ஆசைப்படுகிறனோ, அவைகளை கேட்பதற்கு யார் தகுதி என்று அந்த பிள்ளை எதிர்பார்க்கிற பொழுது அங்கு ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மாட்டிக்கொள்கிறான், ஒரு ஆணாக இருக்கும்போது ஒரு பெண்ணு மாட்டிக்கொள்கிறான். இவன் பேசியதையெல்லாம், இவன் ரசித்ததையெல்லாம் அந்த பெண்ணிடத்திலே கொட்ட ஆரம்பிக்கிறான். கடைசியில் 2 பேருக்கும் நேசம் வந்து விடுகிறது. இதான் காரணம். அப்போ இது எங்கிருந்து வருகிறது? அடிப்படையில் சிறு பிள்ளையை நாம் நேசிக்கிற அந்த காலகட்டத்திலிருந்து அது ஏற்பட்ட கோளாறு. அதனால தான் பிள்ளையை நாம் சரியான முறையிலே நேசித்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களை அதிகம் நேசித்தார்கள். அவர்களை முத்தமிடுவதற்காக வேண்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் மதீனாவில் அந்த கடை வீதிக்கு வந்து ஃபாத்திமாவுடைய வீட்டு திண்ணைகளை அமர்ந்து தினமும் பிள்ளைகளை அவர்கள் கொஞ்சி விட்டு, பேர பிள்ளைகளை கொஞ்சி குழாவி விட்டு தான் அவர்கள் செல்வார்கள் என்று பார்க்கிற இந்த செய்தி சஹீஹுல் புகாரி இன்னும் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பேரப்பிள்ளையை கொஞ்சி கொண்டிருக்கிற பொழுது அங்கு அக்ரா இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் வருகிறார். அவர் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, என்ன இது, இப்படி பேர பிள்ளையை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கு, ஒரு நாள் கூட என் பிள்ளையை நான் முத்தம் கொடுத்ததே இல்லை. அவர் பெருமையாக சொல்றார். நபிகள் நான் சொல்றார், ஒரு பேர பிள்ளையை வச்சுக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதோடு விளையாடி கொண்டு இருக்கிறீர்களே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது, ஒரு நாள் கூட என்னுடைய பிள்ளைக்கு நான் முத்தம் கொடுத்ததே இல்லை. இது நல்ல காரியமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து விட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னுடைய இதயத்தில் அந்த ஈரம் இல்லை, ரஹ்மத் இல்லை, அல்லாஹ் உன்னுடைய கல்புலிலிருந்து ரஹ்மத்தை கலட்டி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய கல்புலிலிருந்து இரக்கத்தன்மையை அல்லாஹ் கலட்டி விட்டான், அதுக்கு நான் என்னப்பா செய்யறது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் பிள்ளையை முத்தம் கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய அருள். அந்த அருளை தினமும் நாம் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் தினமும் முத்தம் கொடுத்து பாருங்க, அந்த பிள்ளை நம் மீது அதிகம் பாசமாக இருக்கு. நம்மன்னு இல்லை, வேற யாராவது சரி, ஒரு 2 பேர் வர்றாங்கன்னா ஒருத்தர் பிள்ளையை முத்தம் கொடுத்து கொஞ்சிறாரு, இன்னொருத்தர் சும்மா இருக்கிறாருன்னா அந்த பிள்ளை அடுத்த தடவை இந்த 2 பேர் வரும்போது யாருக்கிட்ட போவோம்? யார் தூக்கி கொஞ்சினாரோ அவர்கிட்ட தான் போயிடுக்கும். அப்போ இது பிள்ளைகளுடைய யதார்த்த நிலை. அது ஏங்குது.
அன்புக்காக, அது அரவணைப்புக்காக, நமக்கு நம்முடைய தந்தை பெற்றோர்கள் நமக்கு முத்தம் கொடுக்க மாட்டார்கள் என்று யோசிக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிஞ்சு குழந்தைகளை, சிறு குழந்தைகளையே அப்படி அவர்கள் முத்தம் கொடுத்து அதை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குகிறார். அப்போ பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுப்பது என்பது ஒரு தனி இபாதத், அது ஒரு தனி சுன்னா. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை, அவர்கள் காட்டி தந்த நெறிமுறை. அதனால் ஏராளமான துனியாவுடைய, உலகத்தினுடைய லாபங்கள் ஏராளம் இருக்கிறது. அந்த பிள்ளைக்கு நமக்கு மத்தியில் மன ரீதியான ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது. அதனால் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைய தினமும் நாம் முத்தம் கொடுக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தினமும் முத்தம் கொடுக்கணும். தினமும் காலையில் அல்லது மாலையில், இரவு நேரத்தில், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளை எடுத்து கொஞ்சுங்கள், முத்தம் கொடுங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெறிமுறை சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் முத்தமே கொடுக்க மாட்டேன், ஒரு நாள் கூட 10 பிள்ளை இருக்குது, நான் கொடுத்ததே இல்லை என்று சொன்ன உடனே எவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னார்கள். உன் கல்வியில் இருந்து அல்லாஹ் அருளை, ரஹ்மத்தை கலட்டி விட்டான், பிடுங்கி விட்டான், அதுக்கு நான் என்ன செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் மல்லா யர்ஹம் வலா யுர்ஹம், யார் நேசிக்கவில்லையோ அவர் நேசிக்கப்பட மாட்டார். அப்போ நாம் நம்முடைய குழந்தையை நேசிக்கிற பொழுது நம்மை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அந்த பிள்ளையும் நம்மை நேசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறைப்படுத்தி தந்த, இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை, பேர பிள்ளையை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள், அன்போடு நடந்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிள்ளையை, பேரப்பிள்ளையை கொஞ்சுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொஞ்சி குழாவி விட்டு 2 பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஒருவரை இந்த தோள் பூஜ்ஜத்தில் தூக்கி வச்சுக்கிடுவாங்க, இன்னொருத்தரை இந்த தோல் பூஜ்ஜத்தில் தூக்கி வச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளை நேசிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அவர்கள் அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே போவாங்க. அதை பிள்ளை விரும்புகிறது. என்ன வேலை இருந்தாலும் சரி, பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கோரிக்கை அதுதான். என்ன வேலை இருந்தாலும் சரி, பிள்ளையை முத்தம் கொடுப்பதோடு மட்டும் நிறுத்த விடாதீர்கள், நித்தம் முத்தமும் இருக்க வேண்டும். அந்த பிள்ளையை நாம் தூக்கி மேலே வைத்து கொள்ள வேண்டும். தோல் பூஜ்ஜத்திலேயோ தூக்கி வைப்பது, அந்த பிள்ளை அதை விரும்புகிறது, அதை நாம் செய்ய வேண்டும். நமக்கு எப்பவும் தூக்கிட்டே இருக்க முடியாது என்பதற்காக வேண்டி அந்த எரிச்சலில் சில நேரங்களில் அதை விட்டு நாம் கொஞ்சம் தூரமாகுவதற்கு முயற்சி பண்ணுவோம். தயவு செய்து விட்டார். அந்த பிள்ளை அதை நேசிக்கிறது, அதை விரும்புகிறது, அதை செய்யுங்கள். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு சுன்னாவாக இருக்கிறது. தன்னுடைய பேரப்பிள்ளையையும் வலது தோள் பூஜ்ஜத்திலும் இடது தோள் பூஜ்ஜத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து செல்வார்கள். அதை ஆசிக்கிறது. தினமும் எப்படி செய்வார்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படி செய்வார்கள். தினமும் என்பதை விட ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் செய்வார்கள். போருக்கு போய்விட்டு திரும்பி வந்தாலும் உடனே பேரப்பிள்ளைகளை எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சி குழாவி அவைகளை தோள் பூஜ்ஜத்தில் அவர்கள் தூக்கி, எவ்வளோ பெரிய வேலை அவங்களுக்கு. நபித்துவம், நுபுவத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கிறது, குர்ஆனுடைய செய்திகளை, வஹியை மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, தாவாவுடைய பணி. எத்தனையோ பேர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் இவ்வளவு குடும்ப விஷயங்கள், உலக விஷயங்கள் என்று எல்லா விஷயங்களுக்கு மத்தியில் ரப்பை வணங்குறதுக்குன்னு நேரம் ஒதுக்கிறார்கள். இதுக்கு மத்தியில் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதுவும் ஒரு இபாதத். ஏதோ நமக்கு என்னமோ இருந்தது, பிள்ளைகளை போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், என்ன இதெல்லாம் நேரமாக இருக்குது என்று சொல்லாதீங்க. அது ஒரு இபாதத்தாக நினைத்துக்கொள்ளும். அப்போ என்ன செய்யணும்டா, தினமும் நம்முடைய அலுவலுக்கு மத்தியில் பிள்ளையை தூக்கி கொஞ்சி, முடிந்தால் கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போகிறது, அல்லது வச்சு கார் இருந்துச்சுன்னா காரில் வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் அந்த பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முகாந்தரம். அப்படி வெளிப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அன்பு அங்கு கண்டிப்பாக அந்த பிள்ளை மத்தியில் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார். எனவே பார்க்குறோம், ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆக இருவர்களும் ஒரு அஸ்ர் நேர தொழுகையை முடித்துவிட்டு அப்படியே சாலையில் வந்துகிட்டு இருக்கிறான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் அங்கு விளையாடி கொண்டிருக்கிறார். சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொழுகை முடித்துவிட்டு வருகிறது பேரப்பிள்ளையை பார்த்தால் கொஞ்சி அந்த பிள்ளைகளை தோள் புஜத்தில் தூக்கி கொள்வார்களே, இதை நினைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிள்ளையை தூக்கி அவர்கள் கொஞ்சுகிறார். அவர்கள் தூக்கி தோள் புஜத்தில் தூக்கி வச்சு கொண்டு நடந்து போகிறார்கள். அப்படி நடந்து கொண்டு போகிற பொழுது அந்த பிள்ளையை அவர்கள் கொஞ்சி குழாவி கொண்டு கொஞ்சம் அதனுடைய பாஷையிலேயே அவர்கள் பேசி அழைத்து கொண்டு போகக்கூடிய காட்சியை பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆளு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு அவர்கள் தான் அமீருல் மோமினீன், ஆட்சித் தலைவர். ஆட்சித் தலைவர் என்பது வேறு விஷயம். ஆட்சித் தலைவராக அவர் இருக்கலாம், ஆனால் இந்த பிள்ளையை கொஞ்சக்கூடிய விதத்தில் அவர் அப்படித்தான் நடந்து கொள்ளும். ஆட்சித் தலைவராக எப்படி இந்த பிள்ளைகளாம் தூக்கி நான் தோல் மையத்தில் தூக்கிட்டு போக முடியும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நினைக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த முறையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த முறையை அவர்களும் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஒரு முறை இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய 2 பேர பிள்ளையும் தூக்கிட்டு போகிறாங்க. தொழுகையுடைய நேரம், தொழுகையில் போய் நிற்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் நிற்கிற பொழுது அந்த பிள்ளையை அவர்கள் தோள் புஜத்திலேயே தூக்கி வைத்து கொண்டே தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்திவிட்டு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே தொழுகையில் இருக்கும்போது சுஜூதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போகும் பொழுது, ருக்குவுக்கு சுஜூதுக்கு போகும் பொழுது பிள்ளை இறக்கி விட்டுருவாங்க. கீழே இறக்கி விட்டுட்டு ரெண்டாவது மீண்டும் நிலைக்கு வருகிற பொழுது பிள்ளையை தூக்கி தோள் புஜத்தில் அவர்கள் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை தோழர்கள் என்ன இப்படி செய்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். என்னன்னா, என்னுடைய 2 குழந்தைகளையும் நான் தோள் புஜத்தில் தூக்கி வைக்கிற பொழுது எனக்கு ஒரு வகையான ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை இறக்கி விடுகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பு உண்டாகிவிடும் என்பதை நான் யோசிக்கிறேன். பிள்ளைய இறக்கி விட்டு அந்த பிள்ளைக்கு கோபம் வந்துடக்கூடாது, வெறுப்பாகிடக்கூடாது என்பதை நான் அந்த அளவுக்கு நினைத்துத்தான் இந்த பிள்ளை இந்த அளவுக்கு தூக்கி வைத்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு விளக்கம் கொடுத்துக்கிறார் என்று சொன்னால், பிள்ளைகளை நேசிக்கிற விதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்திகள் நமக்கு தெளிவுபடுது. ஆக என்ன வேலையில் இருந்தாலும் சரி, பிள்ளையை கொஞ்சுவதற்கென்று ஒரு நேரத்தை கண்டிப்பாக நாம் ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கிறது தான் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த நெறிமுறைகளில் ஒன்றாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு நெறிமுறையை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார். அதே மாதிரி அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளை கொஞ்சுகிற விஷயத்தில் ஒரு முறை பாருங்கள், அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளையை எடுக்கிறார்கள். இப்ராஹிமை எடுத்து முத்தம் கொடுத்து அதை கொஞ்சி கொண்டு அந்த பிள்ளையினுடைய உயிர் ஊசலாடி இருக்கிற அந்த காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது. உள்ள மூத்தாயிருச்சு, கண்ணீர் வடிகிறது. அதை பார்த்து கொண்டிருந்த அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் மா ஹாதா, ஏன் இப்படி அழுகிறீங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்களா அழுகிறீங்க யா ரசூலல்லாஹ், புள்ள மூத்தா போனால் அதுக்கு அழுகிறதா அப்படிங்கிற அடிப்படையில் கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபி இபாத், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஒரு கருணையாக ஏற்படுத்தி இருக்கிறான். அது மூமின்களுடைய உள்ளத்தில் உருவாகக்கூடிய ஒரு கருணை, அது அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். எனவே என்னுடைய பிள்ளையினுடைய இழப்பிற்கு நான் அழுகிறது என்பது அல்லாஹுடைய ஏற்பாடு. அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஆக இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை அவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சிருக்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த செய்திகளெல்லாம் நமக்கு எதை பாடமாக சொல்கிறது என்றால், நம்முடைய பிள்ளைகளை நேசிப்பதற்கு நாம் சில அவகாசங்களையும் நேரங்களையும் கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும். அதோடு இருந்து பேச வேண்டும். அந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு ரசிக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளை அந்த பிள்ளையை பேச சொல்ல வேண்டும்.
அந்த பிள்ளைகள் நல்ல நல்ல மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளையை பேச விட்டு நாம் ரசித்து அதற்கு மகிழ்ச்சியாக நம்ம அந்த பிள்ளையை எந்த அளவுக்கு அன்பை காட்ட வேண்டுமோ, வெளிப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் காட்டுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு நெறிமுறை. அந்த நெறிமுறையை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாகவே நேசித்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், ஃபாத்திமா எனது ஈரக்கொலைகளில் ஒருவன், பித்ஆத்து மின்னி எனது உறுப்புகளில் ஒரு உறுப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு ஃபாத்திமாவை நேசித்தார். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார். நான் இன்னொரு திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. யாரை திருமணம் செய்ய போகிறாங்க? அபூஜஹலுடைய மகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் செய்ய போகிறார்கள் என்கிற செய்தி கிடைத்துவிட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை கூடுதலாக நேசிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியை அழைத்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, வல்லாஹி லா தஜ்மா பின்த ரசூலில்லாஹ் வ பின்த அதுவில்லாஹ் இன்த ரஜுலின் வாஹிதின். ஒரே ஒரு மனிதர் அல்லாஹுடைய நேசமான அல்லாஹுடைய தூதருடைய மகளையும் அல்லாஹுடைய விரோதியின் மகளையும் ஒன்று சேர ஒருவர் தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். அது அனுமதிக்கவே முடியாது. என்னுடைய மகள் ஃபாத்திமா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது மகள் ஃபாத்திமா இறை தூதருடைய மகள். அபூஜஹல் இறைவனுடைய விரோதியின் மகள். இறைவனுடைய விரோதியின் மகளை திருமணம் செய்வதை, இறை தூதருடைய மகளை திருமணம் செய்தவர் கண்டிப்பாக இந்த திருமணத்தை செய்யக்கூடாது என்று தனது மகள் மேல் இருக்கிற பாசத்தினுடைய வெளிப்பாடு, நீங்கள் ஃபாத்திமா ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் திருமணமே செய்யக்கூடாது, ஃபாத்திமாவோட தான் வாழணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு தன்னுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார். இதில் உங்களுக்கு சந்தேகமோ கேள்வியோ இதில் எப்படிங்க சாத்தியப்படும் என்கிற மாதிரி வினாக்கள் வந்தால் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாம் பதில் சொல்லிக் கொடுப்போம். ஆக இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. ஆக இந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார். சரி, இப்போ நமக்கு இதில் ஒரு விஷயம் கிடைத்து போட்டு என்னென்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சணும், குழாவணும், நேசிக்க வேண்டும். அதுக்காக வேண்டி நேரம் ஒதுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளோடு நாம் கருத்தை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை தூக்கி வைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு தனியாக அதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுமந்து கொண்டு கொஞ்சம் தூரத்துக்கு நாம் வெளியில் நடந்து போவது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் இந்த அன்பு பாராட்டுவதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்திருக்கிறது என்று ஒரு பக்கத்தில் நாம் புரிந்து கொண்டாலும், இன்னொரு விஷயம் இருக்கிறது. சில இடங்களில் பார்க்க முடிகிறது, பிள்ளையை நேசிக்கிறதுனுடைய வெளிப்பாடு என்ன ஆகி போகுதுன்னா, பிள்ளைக்கு அதிகமான அன்பையும் நேசத்தையும் கொடுத்து விட்டு அதனால் பிள்ளை தவறு செஞ்சால் கண்டிச்சுக்கிறவே மாட்டார், கண்டுகொள்ளவே மாட்டார். பிள்ளையினுடைய நேசம், பிள்ளை மேலே வைத்திருக்கிற பாசம் பிள்ளை தவறு செய்கிற பொழுது கண்ணை மறைத்து விடுகிறது. நடக்குதா இல்லையா? என் பிள்ளை தவறே செய்யாது அப்படிப்பா. அது குறிப்பாக தாய்மார்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப முந்தி இந்த வார்த்தையை சொல்வார். தான் புள்ள சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கும், தகவல் சொல்லப்பட்டிருக்கும், சொன்னோடனே என்ன சொல்லுவான், என் புள்ள ஒரு காலமும் தவறு செய்யாது, அவன் செய்தே இருக்க மாட்டான். இது எதனுடைய வெளிப்பாடு? புள்ள மேலே வச்சிருக்கிற பாசம் சில நேரங்களில் இப்படி சொல்ல வச்சிருக்கும். நாம் பிள்ளை ஏதாவது தவறு செய்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல் இருப்போம். ஏன் தெரியுமா? புள்ள மேலே வச்சுக்கிற பாசம். நீங்கள் தான் சொன்னீங்க பாசம் வைக்கிறேன்னு சொல்லி, அதனால் பாசம் வச்சுருக்கிறோம். புள்ள தொடமாட்டார். அவர் நம்முடைய பிள்ளை தொழுகிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த அளவுக்கு வயசை வந்திருப்பார். 5 வயசு ஆகிட்டா தொலை சொல்லுங்கள். அடுத்தது அது தொழுகையை விட்டுடுச்சுன்னா எத்தனை வயசில் அடிக்க சொன்னாங்க? 7 வயசு. 7 வயசில் தொழுகை சொன்னாங்க. 10 வயசில் தொழுகை விட்டுட்டா அடிக்க சொன்னாங்களா இல்லையா? சரி, இப்போ இதை விட்டு விடுவோம். பாசம், புள்ள எப்படி நான் என் பிள்ளை கையை தொட மாட்டேன். முதல்ல அடிக்க சொன்னார்களே, அது சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம பிள்ளையை அடிக்கவே தேவையில்லை. எப்படி சொல்கிறாங்க பாருங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிள்ளை 7 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு தொழுமாறு கட்டளை இடுங்கள். இதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தொழத்தான் சொன்னாங்களே தவிர பிள்ளை தொழுதுச்சுன்னா அதை கண்டிக்க சொல்லவே இல்லை. பிள்ளைக்கு 7 வயசு தொழாமல் விட்டுருச்சுன்னு வைங்களேன், கண்டிக்கவே கூடாது. 7 வயசு ஏமா ஃபஜ்ர் தொழுகு அப்படின்னு எழுப்பி போடுறீங்க, அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். இப்போ என்ன செய்யறது? அடிக்கிறதா, தண்ணி ஊற்றி எழுப்புறதா, விட்டுறதா? விட்டுருங்க. தொகுரை தொழுவ சொல்லுங்க, தொழுகிறானான்னு பாருங்கள். தொழுகை இல்லையா விட்டுருங்க, அடிக்கலாம் கூடாது, கண்டிக்கவும் கூடாது. ஆனால் நம்ம இது கடமை என்ன? தொழுன்னு சொல்லும். சொல்லி 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 அசுராயிட்டா தொழு அப்படின்னு சொல்லு, பாப்பா தொழு. அல்லது நம்ம எப்படி பிள்ளையை அழைக்கிறோம், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வாப்பாம்பாங்க, அம்மா தாய். ஒவ்வொரு ஊரில் தங்கம், கோயம்புத்தூர் மாதிரி பகுதிகளுக்கு போயிட்டா என்ன தங்கம் அப்படிங்கிற மாதிரி, இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி பிள்ளையை கொஞ்சிறதுக்கு வார்த்தை இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகள் பிள்ளை சொல்லுங்க, தொழுன்னு சொல்லுங்க. அவர் தொழுதாரா தொழுகலான்னு பாருங்கள். தொழா இல்லைன்னா கண்டிக்காதே, விட்டு விடுங்க. ஏன் இதை பாருங்கள், மன ரீதியாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கருத்தை சொல்லித்தார். தினமும் நீங்கள் பிள்ளையை 7 வயசாகிட்ட தினம் ஒவ்வொரு வக்துக்கும் தொலை சொல்லுங்கள். தொழு தொழு தொழு. ஒரு நாளைக்கு எத்தனை வக்து? ஒரு நாளைக்கு எத்தனை வக்து? 5 வக்து. 5 வக்து தொலை மட்டும் சொல்லுங்க. தொழாட்ட அடிக்காதீங்க, விட்டுருங்க. கண்டிக்கவும் செய், நீ லொஹர் தொழுவிலேப்பா, ஏன்பா தொழாமல் இருந்தா கேட்காதீங்க, விட்டுருங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை என்று சொன்னால் எத்தனை வயசுக்கு விட்டால் அடிக்க சொன்னாங்க, கண்டிக்க சொன்னாங்க? 10 வயசு. 3 வருடங்கள் என்ன மட்டும்தான் சொல்லணும், தொழு தொழு. ஒரு நாளைக்கு 5 தடவை என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை ஆச்சு? ஒரு நாளைக்கு 5 தடவை தொழு தொழுங்கிறீங்க. வருஷத்துக்கு பெரிய கணக்கெல்லாம் போடாதீங்க. 1800 தடவைகள் பிள்ளையை நீங்கள் ஒரு வருடத்தில் தொலை சொல்லியிருக்கிறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 6 வயசு ஆகும்போது 1800 தடவை நீங்கள் சொல்லி அவர் அடுத்தது 7வது வயசுக்கு 8வது வயசுக்கு வரும் பொழுது அவர் தொழாமல் இருப்பாரா? 10 வயசு வந்துச்சுன்னா அவர் தொழுகை விட்டார் அடிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கார். அதை தாண்டி ஒருத்தன் இத்தனை வருஷமா சொல்லியும் கூட, இத்தனை தடவைகள் சொல்லியும் கூட அவன் மண்டையில ஏறாம தொழுகையே விட்டு இருந்தானா அவனை அடிக்காம என்ன செய்ய முடியும்? அப்போ அடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது. நாம் சொல்றதுல கோளாறு வேது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. தினமும் நீ சொல்ல சொல்ல மன ரீதியாகவே எப்பவும் காதல். ஒரு நாளைக்கு 5 தடவை தொழுங்கிற வார்த்தை விழுந்துகிட்டே இருக்குது. இது ஒரு நாளில் 10 நாளில் பையன் திருந்திடுவான். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தார். நம்ம என்ன செஞ்சோன்னா, சில பேர் இதை பெருசாக எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க? தொலை சொல்லிடுறது. அவன் தொழாமல் இருப்பான். அடுத்து அசுர வகுத்து பார்க்குற, தொலை இல்லையா கம்பெடுத்து அடி. என்னடா இது, வாப்பா எப்படி தொழுகையாளியாக இருக்கிறான், நீ என்னப்பா தொலை மாட்டுக்கிறான், உம்மா அப்பா எப்படி தொழுகையாளியாக இருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ பெரிய தாவாலாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நீ என்ன தொகர தொழுகையில் அசுர தொழுகையில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மவனை தோலை உரிச்சு போடுவேன் அப்படின்றோம். அவனுக்கு ஒரு பயம். பாப்பாவை பார்த்தா தொழுவான், பாப்பாவை பார்க்காட்டா தொழ மாட்டான். உமா கொஞ்சம் செல்லம் கொடுத்துருவாங்க. உமாவை பார்க்கும்போது அப்படியே அனுசரித்து விட்டுருவாங்க. பாப்பா வந்து தொழுதியாடா நைட்டில் வந்து கேட்பார். அசர் தொழுதியா, மகரிப் தொழுதியா, இஷா தொழுதியா வரிசையாக கேட்பார். ஏன்னா அந்த 3 வக்தில் அவர் இருந்திருக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது இவர் தூங்கிட்டு இருப்பார். இவர் டியூட்டிக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி பையன் வந்திருப்பான். இவர் நைட்டில் வரும்போது பையன் தூங்கியிருப்பான். சந்திச்சே இருக்க மாட்டார். லீவு நேரத்தில் வேணால் சந்திச்சிருப்பார். அவங்க வரிசை அடிக்க ஒரு தொழுதியா, அசர் தொழுதியா, மகரிப் தொழுதியா, இஷா தொழுதியா, ஃபஜ்ர் தொழுதியா 5 வக்தையும் கேட்டு முடிச்சிருவார். அவன் இல்லைங்க எவ்வளோ கோபம் வரும், தோலை உரிச்சு போடும் அவனை அப்படின்னு. அவனுக்கு தெரியும் இதே மாதிரி 10 தடவை வாப்பா தோலை உரிச்சு போடுவோம்னு சொல்லிடுவோம். ஒரு நாளும் தோலை உரிச்சது மாதிரியே அவன் பார்க்க இல்லையே. அப்போ வாப்பா போய் சொல்கிறாரு, முடிஞ்சு போச்சு. தோலை உரிக்க முடியுமா? முதல்ல நம்ம சொல்கிற வார்த்தைகளும் பாருங்கள், பிள்ளையை கண்டிக்கிற வார்த்தைகளும் தவறாக பயன்படுத்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை எப்படி கண்டிச்சாங்கன்னு பாருங்கள். இவ்வளவு பாசம் வச்சாங்க பேரப்பிள்ளைய. தொழுகையில் கூட தோல்புஜத்தில் தூக்கி வைத்தார்கள். தன்னுடைய பேரப்பிள்ளையை கொஞ்சுவதற்காக வேண்டிய தூரத்துக்கு போய் அந்த பிள்ளையை எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சி விட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். அதுதான் வேலை, அதை மட்டும்தான் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை தவறு செய்கிற பொழுது கண்டித்திருக்கிறார். அந்த கண்டிக்கிற விதமும் எப்படி இருந்தது? நம்புற மாதிரி இருக்கும்.
இதை செய்தால் கண்டிப்பாக எனக்கு என்னுடைய தந்தை கோபப்படுவார், என்னை கண்டிப்பார், நம்புகிற மாதிரி இருக்கணும். நம்ம சொல்கிறது நம்புகிற மாதிரி இருக்க. மவனை கொடலை உருவி மாலை போட்டுருவேன் முடியுமா? அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் அந்த கடுமையான வார்த்தையை சொல்லுகிறோமே, அந்த பிள்ளைக்கு தெரியுமா இல்லையா? ஒரு நாள் என் தந்தை அப்படி ஒன்று செஞ்சதே இல்லையே. அப்போ அவர் செய்ய மாட்டார், சும்மா சொல்லிட்டு இருப்பார். தோலை உரிப்பம் பாரு, குடலை உருவி மாலை போடுவோம் பாரு, அதெல்லாம் சும்மா வெட்டு வேர்த்த வார்த்தைகள் தான். அவனுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 2 நாள் 3 நாள் பார்க்குற பயமே இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறாரு? அசரத்தில் வந்துடுறார். பிள்ளை ஓத அனுப்புகிறார்ல, அசரத்து பையன் ரொம்ப சேட்டை, அவனை நல்லா அடிங்க பார்த்துக்கிறோம். அது என்ன அப்பண்ட சொல்லையே மகன் கேட்கல, அசரத்தில் சொல்ல கேட்பானா? அவன் அசரத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டுருவானா? நம்ம பிள்ளையை நேசிக்கிறதும் அந்த பிள்ளைக்கு தெரிந்து, அந்த பிள்ளை தவறு செய்கிற பொழுது கோபப்படுகிற பொழுது கண்டிப்பாக பிள்ளைக்கு வருத்தம் இருக்கும். என்னுடைய தந்தை எவ்வளவு நேசிப்பார், நம்ம தவறு செஞ்சதுனால தான் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரு, நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன். அப்போ எப்படியான ஒரு நேசம் அந்த பிள்ளையை மாற்றுகிறது? நம்ம அப்படி அல்ல, எடுத்தேன் கவிழ்த்தேன் நம்முடைய அணுகுமுறைகளில் ஏற்பட்டக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்ததே இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை நேசித்தார். பாருங்க, ஒரு நாள் பேரப்பிள்ளை, எந்த மாதிரி பேரப்பிள்ளை நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், எப்படி நேசிச்சாங்கிறதுக்கு அதுக்கு அளவே இல்லை. அந்த பேரப்பிள்ளை ஒரு நாள் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் விட்டுருச்சு. சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி செஞ்சோன்னு நம்ம என்ன செய்வோம்? பிள்ளை மேலே பாசம் வச்சுருந்தா பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே, தின்னுட்டு போகுது. யாராவது திங்காதப்பா, அது நம்மட இல்லைப்பாங்கும் போது சின்ன பிள்ளை தின்னுட்டு போய் சும்மா இருப்பா அப்படின்னு கண்டிக்கிறாலையும் நம்ம என்ன செஞ்சிடும்? நம்ம கண்டிச்சிடும். என்ன அது சின்ன பிள்ளைனா என்ன, நம்ம பிள்ளை தானே, தின்னுட்டு போகுது, இல்லை அடுத்த வீட்டு பொருளாக அந்த பரவாயில்ல, சின்ன பிள்ளை தானே என்று நாம் இப்படி வியாக்கியானம் கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, தன்னுடைய பேரப்பிள்ளை அவ்வளோ பாசம் வைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில விட்டோன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ் அல்லது கஹ் கஹ் கக்கு கக்குப்பா, வெளியே போடு, வெளியே துப்பு அப்படிங்கிறான். ஏன் தெரியுமா? துப்ப சொல்லிட்டு அந்த பிள்ளை துப்ப மாட்டுன்னு போகுது, சின்ன பிள்ளை தானே, எடுத்து வாயில போட்டு ஒரு வேலையை செய்யாதன்னா அது அப்படியே ஓட்டம் காமிக்குமா இல்லையா? அதே மாதிரி ஓட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போய் விரலை வாய்க்குள்ளே விட்டு வெளியே எடுத்துட்டான். சரி, துப்புங்கிற கேக்கையில் பிள்ளை போனால் போயிட்டு போகுது அப்படிலாம் விடையில, அதை கக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுறாங்க. எவ்வளோ அணுகுமுறை பாரு, கக்க வச்சு 4 இழுப்பு நம்மளை பொறுத்தவரை. அடுத்த வீட்டு பொருள் வந்திருக்குது, மவனை உனக்கு எவ்வளோ வாங்கி போட்டிருக்க, ஃப்ரிட்ஜில் திறந்து பாரு, அடுக்கி வச்சிருக்கிறேன், இதை போய் திங்கிறிய, வாங்கி 4 இழுப்பு இழுக்கிறோம். பிள்ளைய திருத்துறாராம் இவர். பிள்ளை திருந்துமா? அப்போ அங்கிட்டு போன உடனே கூட 4 எடுத்து பைக்குள்ள போட்டுட்டு ஓடி போயிடும். அடிக்கவா செஞ்சா எரி, ஏன் அது இயல்பு அப்படித்தான் ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறது பாருங்க. அந்த பிள்ளை வாயில வச்சுட்டு ஓடுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போய் அதை அப்படியே விரலை விட்டு வெளியில் அந்த பேரிச்சம்பழத்தை துப்ப வைத்து விட்டு பேரப்பிள்ளையை கொஞ்சிக்கிட்டே நசியத்து பண்ணான். என்ன சொன்னாங்க தெரியுமா? இது பொது நிதி, இது தர்மம், அதாவது ஜக்காத்து பொருள், பைத்துல் மாலுக்கு உரியதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பமாகிய நாம் சாப்பிடுவது தடை விதிக்கப்பட்டிருக்குது. சின்ன பச்சை பிள்ளைக்கு போய் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம அதை மாதிரி சொன்னால், ஏங்க இந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்கார அம்மாவாக சொல்லிடுவாங்க. அப்படிதானே? பிள்ளை இடது கையால் ஏதாவது சாப்பிட போச்சு, நான் சாப்பிட வலது கையால் சாப்பிடுப்பா அப்படின்னா, ஏங்க விடுங்க, அப்படியாவது சாப்பிடட்டுமே என் பிள்ளை, எப்படியாவது சாப்பிடணும். பார்த்தீங்களா? எப்படியாவது ஹராம ஹலால் உள்ளே போய் அது நாளைக்கு எப்படி வரும்? அந்த பிள்ளை ஹராம ஹலாலை பற்றி கவலைப்படாத பிள்ளையாக ஆகிவிடும். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, பிள்ளை மேலே நேசிக்கவும் செய்யணும், பாசத்தை வெளிப்படுத்தவும் செய்யணும், அன்பு வச்சுக்கிறோங்கிறத காட்டவும் செய்யணும், அதுக்காக வேண்டிய நேரங்கள் ஒதுக்கவும் செய்யணும். இது ஒரு பக்கம் இருக்க, பிள்ளைகள் குற்றம் செய்கிற பொழுது அன்பு, பண்பு, பாசம், நேசம் என்னுடைய கண்ணை மறைத்து விட்டு போனால் போயிட்டு போகுது என்று இருக்கக்கூடாது. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை மேலே நான் வைக்கிற பாசத்துக்கு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு கற்று தந்திருக்கிறார். ஆக அந்த பிள்ளை குற்றம் செய்கிற பொழுது அதை கண்டிக்க வேண்டும், நாகரிகமாக கண்டிக்க வேண்டும். கண்ட மாதிரி பேசுவது, கண்ட மாதிரி செருப்பு தூக்கி அடிக்கிறது, அது எது கிடைக்கிறது அதை விளக்கு மாற்ற தூக்கி அடிக்கிறது, தென்னங்களை பாசத்துக்கு ஒரு தாய்மார்கள் அந்த மாதிரி கூட பிள்ளைகளை செய்யும். ஆம்பளைகள் கூட அந்த மாதிரி அடிக்கிறது யோசிப்போம். அவங்க பாவம், அவங்கள நம்ம குறை சொல்கிறது இல்லை, பிள்ளை எப்பவும் அவங்ககிட்ட தானே இருக்கிறாங்க. அது சேட்டை பண்ணுற சேட்டை என்னவாவது பண்ணணும்னு சொல்லி அடிச்சு போடுவாங்க.
அப்படி செய்யாதீர்கள். அந்த பிள்ளையை நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய அன்புக்கு அந்த பிள்ளைகளை அன்பை காமித்து அந்த பிள்ளைகளை உங்கள் பக்கம் வசப்படுத்தி விட்டால் நீங்கள் எதை சொன்னாலும் கண்டிப்பாக கேட்கும். அன்போடு சொல்லி பாருங்க, இதை செய்யக்கூடாதுமா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லி அல்லாஹ் கண்டிப்பான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிப்பான், ஒன்றை மட்டும் தண்டிக்க மாட்டான், நாளைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா என்னையும் சொல்லுவான், இப்படிலாம் நீங்கள் உபதேசம் பண்ணிப்பாங்க. இப்படி பண்ணால் யாராவது பார்த்தா, பெரியவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, இதை சொல்லாமல் எதை சொல்கிறது? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், இந்த வளர்ப்பு முறைகள் நாம் பேணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமைக்கு இன்றைக்கி சமூகம் பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்பது. குழந்தை விஷயத்தில் ரொம்ப மோசமான ஒரு வளர்ப்பு முறைகளை இன்றைக்கி நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஒருபாடு அன்பு, அந்த அன்பு அந்த பிள்ளை மோசமாக போகிறதுக்கு வாய்ப்பாகி போகுது. அதனால் இந்த விஷயத்தில் கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள் மேலே பாருங்கள் எவ்வளவு பெரிய அன்பு வச்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம், தன்னுடைய பேர பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி துஆவை சொல்வார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹம்ம வ மின் குல்லி ஐனில் லாம்ம என்கிற இந்த துஆவை சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி ஓதுவார்கள். இதை நம்ம செய்யணும். பிள்ளைய கொஞ்சம் முத்தம் கொடுக்குற மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கு நல்ல வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்கணும். அது அந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கறது கூட அன்போடு சொல்லிக் கொடுக்குற பொழுது அப்படியே உள்ளத்தில் ஆழமாக பதிவு செஞ்சோம். பிள்ளை இடதுகையால் சாப்பிட்றாங்க போது கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு உபதேசம் எப்படி பண்ணணும், அருமை குழந்தையே, நீ சாப்பிடுவது இடது கையால் சாப்பிடாதம்மா, வலது கையால் சாப்பிடு, பிஸ்மி சொல்லி சாப்பிடு, உன் பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு என்று இப்படி சொல்லிக் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அந்த பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். இப்படி வளர்க்க நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. எப்படியோ வளர்ந்து போகட்டும், எப்படியோ திண்டு போகட்டும், டிவியை பார்த்துக்கிட்டாவது பிள்ளை சாப்பிட மாட்டானா? நம்முடைய நிலைமை பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு உணவை நாம் கொடுக்குறோன்னா உணவை ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிட வேண்டும். மருத்துவர்கள் சொல்கிறாங்க, நீ என்ன உணவை கொடுக்குறியோ அதை அந்த பிள்ளை ருசித்து அந்த மேலே உணவு மேலே கவனம் வைத்து சாப்பிட வேண்டும். இதெல்லாம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய தகவல். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், வச்சிருக்கிற சாப்பாடை பிள்ளை எப்படியாவது உள்ளே கொட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அது என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க நேசிக்கிறதோ அதை போட்டு விடுகிறோம். அந்த டிவியில் ஓடுறதை பார்த்து கொண்டு பாரு அதை பாரு அப்படி அவன் என்ன திங்கிறான்னு அவனுக்கே தெரியாது. அந்த பிளேட்டில் உள்ள முழுசாக கூட காலி ஆகிடும். டிவியை போடாத ஒரு வார்த்தை, ஒரு கவலை உணவு கூட உள்ளே போவாது. அப்போ அந்த பிள்ளையை நாம் எப்படி வளர்க்கிறோம்? உணவை சாப்பிடுகிற பொழுதும் கூட வேறு சிந்தனையோடு சாப்பிடுகிறோம் என்கிற சிந்தனை இல்லை. சாப்பிடுகிற பொழுது சாப்பிடுகிறோம் என்கிற சிந்தனையோடு சாப்பிட வேண்டும். அதை கூட அந்த சின்ன பிள்ளைக்கு நான் பழக்கிற பொழுது டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிடுப்பான்னு கொடுத்துறோம். நம்முடைய நோக்கம் என்ன வேணால் பிள்ளை எப்படியாவது சாப்பிட்டு நல்லா குண்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அது மட்டும்தான். இது ஆரோக்கியமாக வராது. அப்போ பாசம் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பற்றி கூட கவலைப்படாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை அப்படி தான் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் இருக்கும்போது இடது கையால் சாப்பிடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குலாம், அருமை குழந்தையே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லிக்கொள். பாருங்க, குழந்தைக்கு உபதேசம் செய்கிறார், சின்ன குழந்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை நேசித்ததுனால அதனால தான் தன்னுடைய பேர பிள்ளைக்கு துவா சொல்லி கொடுக்குறாங்க. துவாவை சொல்லி சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுக்குறாரு. இன்றைக்கி என்ன நடக்கிறது? படுக்கைக்கு போனால் பிள்ளைகளுக்கு துவா ஓதிட்டு படுக்கணும் கற்றுக் கொடுக்குறோமா இல்லை? டிவியை பார்த்துக்கிட்டு புள்ள படுக்கு, புள்ள தூங்குற வரைக்கும் டிவியை பார்க்கட்டும், தூங்குற வரைக்கும் அது ஒரு பாட்டை கேட்டுட்டு அதை தூங்கட்டும், அப்போ தான் புள்ள தூங்குது என்கிற மாதிரி பழகி. இதுக்கு என்ன காரணம்? பெற்றோர்களை பார்க்கிறது. நம்முடைய நடவடிக்கையும் அப்படி இருக்கிறது. முதல்ல நம்ம மாறிக்கொள்ள வேண்டும். நம்ம முதல்ல தீனில் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மார்க்க நெறிகளை நாம் பேணுகிற பொழுதுதான் அந்த பிள்ளைகளையும் அதே மாதிரி கண்டிப்பாக வளர்க்க முடியும். எனவே இந்த விஷயத்திலும் நாம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு நடந்திருக்கிறார். பாருங்கள், தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய மகள் தான் வர்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஃபாத்திமாவுடைய நடை ரசூலுல்லாஹ்வுடைய நட மாதிரி தான், ரசூலுல்லாஹ் மாதிரியே ஃபாத்திமா நடப்பாங்க. ஒரு துறை ஃபாத்திமா வீட்டுக்கு வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை வாங்கண்டு வரவேற்று தனது வலது பக்கத்திலேயோ அல்லது இடது பக்கத்திலேயோ அமரச் செய்வார்கள்.
தன்னுடைய பிள்ளை கண்டுகொள்ள மகன் வந்தான்னா அவன் வந்துட்டு அப்படியே போயிடுவான். தந்தைக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன், திருமணமான பிறகு தந்தையை பார்ப்பதற்கு பிள்ளை மகள் வந்தால் அப்படியே பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லது கண்டுகொள்ளவே மாட்டார். இவரும் கண்டுகொள்ள மாட்டார், அவங்களும் கண்டுகொள்ள மாட்டான். முடிஞ்சு போச்சு. அந்த இருக்கார் கிழவு, அந்த கிழமை அங்கே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்கிறாங்களோ அதுவும் தெரியல, சலாம் சொல்கிறாங்களோ அதுவும் தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஆன பிறகும் கூட ஃபாத்திமாவை வாங்கன்னு வரவேற்று மர்ஹபன் என்று அழைத்து வாங்கன்னு சொல்லி வலது பக்கத்திலேயோ அல்லது இடது பக்கத்திலேயோ அமரச் செய்து அவர்களிடத்தில் பேசி கொண்டிருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்யாணம் முடிந்த பிறகும் கூட அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் மேல் அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய பிள்ளைகள் இப்படி பாசத்தோடு வளர்க்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம குழந்தை விஷயத்தை சாதாரண நினைக்க, இன்றைக்கி என்னென்னா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கமான ஒரு சிந்தனை. இஸ்லாமிய கல்வியை விட வேறு வேறு கல்வி மேலே அவ்வளோ அக்கறை. பிள்ளை எப்படியாவது படிக்கட்டும், எதையாவது அவங்க நினைக்கிற மாதிரி. உலகத்தில் பெரிய ஒரு நம்முடைய சிந்தனை அப்படித்தான் இருக்குது. ஒரு மருத்துவராக இருக்கணும், ஒரு இன்ஜினியராக இருக்கணும், அதை படிக்கணும் இதை படிக்கணுங்கிற ஆசை. அந்த ஆசையை நான் கொச்சைப்படுத்தவில்லை, நல்லது தான். மார்க்கத்தையும் அவன் தெரிந்திருக்கணுமே, அது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையே எவ்வளோ அன்போடு பாசத்தோடு வளர்க்க சொல்லியிருக்கிறார்கள். அதை தவறு செய்கிற பொழுது கண்டிக்க சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய இடங்களில் நடக்கிற கோளாறை நான் இங்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பிள்ளை மேலே வச்சிருக்கிற அன்பு பண்பு என்ன செய்யுதுன்னா, அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளையே அதுகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. சின்ன பிள்ளைன்னு விட்டுறோம். ஒரு விஷயம் ஆடை விஷயத்திலும் சின்ன பிள்ளை விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த அரைகுறை ஆடையை நீங்கள் சின்ன பிள்ளைக்கு கூட போடாதீங்க, அது பழக்கமாயிரும். அதுக்கு ஹயா இல்லாமல் வெக்கம் இல்லாமல் போய்விடும். தொப்புளை காட்டுற மாதிரியும் தொடையை காட்டுற மாதிரியும் சின்ன பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆடையை போடுகிற பொழுது வெக்கமே இல்லாமல் போயிடும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கையை மூடுற மாதிரியும் ஆடை போடுங்கள் அந்த பிள்ளைக்கு. அப்போ தான் அது பெரிய ஆளான பிறகு நீங்கள் மூடுன்னு சொல்ல தேவையில்லை, அதுக்கே வெக்கம் வந்துவிடும். அதுக்கே தெரியும் நம்முடைய முட்டுக்கு மேல் ஆடையை தூக்கக்கூடாது, பிள்ளைக்கே அறிவு வந்துவிடும். பிள்ளைக்கே அந்த அறிவு வரையில்னா அப்பன் அப்படித்தான் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே போனால் லுங்கி உடுத்து கொண்டால் பெரும்பகுதி ஆண்களுடைய நிலை என்ன, தொடைக்கு மேலே முட்டுக்கு மேலே வேட்டியை மடிச்சு கட்டுற பழக்கம் இருக்குதா இல்லையா? வீட்டுக்குள்ளே இல்லையா? பிள்ளை இருக்குது, நம்முடைய பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளை அதே மாதிரி தான் நாளைக்கு பண்ணும். ஒரு ஆண் தன்னுடைய முட்டுக்கு மேல் ஆடையை தூக்கக்கூடாது என்கிற ஒரு சிந்தனை கூட நமக்கு இல்லை. நம்முடைய பிள்ளை எதை பார்க்கிறது? தந்தை மாதிரியே பிள்ளை, தாய மாதிரியே பிள்ளையும் ஆகிவிடுகிறது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு போடுகிற ஆடையும் கூட இஸ்லாமிய ஆடையை தான் போட வேண்டும். சின்ன பிள்ளை தான், ஒரு வயசு பிள்ளை தான் இருக்கட்டும், மூடுற மாதிரி இருக்கட்டும், கையை மூடுற மாதிரி ஆடை போடுங்கள். இந்த கை இல்லாமல் இங்கே தொப்புளை காட்டுற மாதிரி தொடையை காட்டுற மாதிரி போடுற ஆடையினுடைய விளைவு என்னவென்றால், அது பெரியாளான பிறகும் அது சாதாரணமாக அதுக்கு இதெல்லாம் வெளியே காட்டுறது ஒரு வெக்கமே இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதுக்கு முன்னாடி பரதா போடுன்னா அது எப்படி போடும்? பரதாவை அப்படி போட்டாலும் உங்களுக்கு முன்னாடி போட்டுவிட்டு அது வெளியே போகும்போது காலேஜுக்கு போகும்போது எடுத்து மடித்து பைக்கில் வச்சுட்டு போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் நடக்குது. அது ஒரு பைக்குள்ளே வைக்குது, பைக்கில் போயிட்டே இருக்குது புள்ள. ஏன்? நம்ம வளர்த்த வளர்ப்பு அந்நிய ஆண். அதில் பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்னா அந்நிய ஆண்கள் விஷயத்தில் கவனமோடு நடந்து கொள்ள வேண்டும். பாசம் நேசம் என்பது ஒரு பக்கம் இருக்கலாம். நண்பர்கள் வருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகளை அறிமுகப்படுத்துகிற அந்த சூழ்நிலையை பார்க்கலாம். அந்நிய ஆண் அது எப்படி அவனை பக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிற்க வைக்கலாம்? அப்போ கொஞ்சம் கூட மார்க்க விஷயத்தில் நமக்கு பிடிப்பில்லாதது, மார்க்க தீனுடைய விஷயத்தில் குறைபாடுகளை பார்க்கும். நம்முடைய பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவன் எவ்வளவுதான் உயிருக்கு உயிர் நேசமான நண்பராக இருந்தாலும் அந்த பிள்ளையை இவர் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த சட்டங்கள் இன்னைக்கு பேணப்படுகிறதா? நண்பர்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுகிறோம். நான் இதை வேதனையோடு நடக்குது, பார்க்குறோம், குடும்பங்கள்லாம் நடக்குது. அவர் மனைவி இவர் மனைவி இவரும் அவரும் பிள்ளைகளும் எல்லாம் சேர்த்து குடும்பமாக உட்காந்து சாப்பிடு. அவர் ஆண் இல்லையா? அவருக்கு மத்தியில் பர்தாவோடு ஹிஜாபோடு நிற்கணும்னு மார்க்கம் சொல்லவில்லையா? ஆக இவைகளும் இன்னைக்கு நாகரிகம் என்கிற பேரா கொடுமை தான்.
இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய ஸ்டைல், இஸ்லாமிய கலாச்சாரம் என்பதெல்லாம் ஒரு பக்கம். வெளியில இஸ்லாமிய என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன சொல்கிறது? அந்நிய ஆண்களிடத்தில் அந்நிய பெண்கள் கண்டிப்பாக பர்தா இல்லாம, திரை இல்லாம நிற்க கூடாது. உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறோம், ஒன்னா உட்கார்ந்து பேசுகிறோம், ஜோடியா நின்று நாம் என்ன செஞ்சுக்கிறோம்? படம் எடுத்துக்கொள்கிறோம், போட்டோ எடுத்துக்கொள்கிறோம். என்னுடைய நண்பர், மறக்க முடியாத நண்பர், இது என் மக பாருங்க, அறிமுகப்படுத்துகிறோம். இதெல்லாம் ஒரு உண்மையிலேயே தவறான விளைவுகள். இவைகளெல்லாம் நிச்சயமாக களையப்படும். அப்போ சின்ன பிள்ளையிலேயே பிள்ளைகளுக்கு அது மாதிரி ஒரு பண்பை கொண்டு வர வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் நாம் பார்க்குறோம், நிறைய இடங்களில் நகையெல்லாம் போட்டிருப்பாங்க, செயின் போட்டிருப்பாங்க. அது எப்படிங்க ஆண் பிள்ளைக்கு செயின் போட முடியும்? இல்லை, அது சின்ன பிள்ளை தானே, பரவாயில்லை. சின்ன பிள்ளை இல்லை, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ஆணுக்கு ஹராம், தடை. பெற்றோர்கள் அந்த விஷயத்தில் கவனமாக, அவனா போடுறது இல்லை, நம்ம தான் அந்த வேலையை செய்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை என்று விடவில்லை. தவறு செய்கிற பொழுது தன்னுடைய பேரப்பிள்ளை, பாசம் வைத்த பேரப்பிள்ளை கூட அவருடைய வாயில் விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியில் எடுத்து உபதேசம் செய்தார்கள் என்று வருகிற பொழுது, ஆண் பிள்ளைக்கு எப்படி தங்க நகையையும் காப்பையும் வளையலையும் கையில் தங்க மோதிரங்களையும் கொலுசையும் போட்டுவிட்டு அழகு பார்க்கிறோம். இது உண்மையிலேயே தவறு. இந்த தவறை நாம் பாசம் என்கிற பெயரால் செய்யக்கூடாது. ஒரு பக்கம் பிள்ளையை நேசிக்க சொல்லியிருக்கிறோம், அந்த நேசம் இந்த மாதிரி உருமாறிடக்கூடாது. ஷரியத், எந்த நேசமாக இருந்தாலும் ஷரியத் என்கிற மார்க்க நெறிமுறைக்கு தாண்டி வரக்கூடாது. அப்படியான ஒரு அடிப்படையை நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதனால் பிள்ளைகளின் விஷயத்தில் நாம் கவனத்தோடு பிள்ளைகளை அணுக வேண்டும். பாசம் கொடுக்கிறோம் என்கிற பெயரால் மார்க்க வரம்புகளை மீறுற மாதிரி ஆக்கிடக்கூடாது. பாசம் கொடுக்கிறோம் என்கிற பெயரால் அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருந்துடக்கூடாது. மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் என்கிற பெயரால் பிள்ளைகளை நாம் கரடு பொருளாகவும் தாக்கிறவும் கூடாது. அந்த மாதிரி கடைசியில் என்ன வெறுப்பாகி போகும். கடைசியாக உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எப்படின்னா, நாம் நாளைக்கு மரணித்து விட்டால் நமக்காக வேண்டி துஆ செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்ம படிக்க வச்சிடறோம். எங்கே படிக்கிறாரு பையன்? என் மகன் அமெரிக்காவில் படிக்கிறார், லண்டனில் படிக்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும். நான் மூத்தா போயிட்டா அந்த லண்டனில் படித்த மகன் எனக்கு ஜனாசா தொலை வைப்பாரா? அது எப்படி அவருக்கு தெரியும்? அவர் இங்கிலீஷில் அப்படி இப்படி பேசுவார், அவர் டாக்டருங்க, அவர் அதுங்க எதுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நான் மூத்தா போயிட்டா எனக்கு என் மகன் தொலை வைப்பாரா? அது யாருக்கு வேணும்? ஒரு கவலை ஆணுக்கு, ஒரு தந்தைக்கு வர வேண்டும், ஒரு தாய்க்கு வர வேண்டும். என்னுடைய பிள்ளை நான் மரணித்தாலும் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக, எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதையும் சேர்த்து தானே வளர்க்கணும். அவர் டாக்டராக இருக்கட்டும், அவர் இன்ஜினியராக இருக்கட்டும், அவர் லண்டனில் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, சந்திர மண்டலத்தில் போய் படிக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கு இஸ்லாம் ஒரு காலம் தடை சொல்லவில்லை. ஆனால் அவருக்கு மார்க்க விஷயத்தையும் தெரிந்திருக்க வேண்டும். தெரியுமா அவருக்கு? ஜனாசா தொழுகை பற்றி தெரியுமா? ஜனாசா தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு கேட்குற அளவுக்கு இருக்குதா இல்லையா? ஜனாசா தொழுகை எத்தனை ரக்காத்? அவர் யார்? மருத்துவராக இருப்பார், எப்படி தொழுன்னு தெரியாது. ஆக இது உண்மையிலே கவலைக்குரிய விஷயம். பிள்ளைக்காண்டி சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சிடறோம். நாளைக்கு அந்த பிள்ளை நாம் மூத்தா போயிட்டோன்னா எனக்காண்டி துஆ செய்வதான் எனக்கு கிடைக்கிற சொத்து, மறுமையில் கிடைக்கிற செல்வம். ஏன்னா நம்முடைய பிள்ளை நமக்காண்டி துஆ செய்கிற பொழுது கண்டிப்பாக உருக்கமாக செய்வார், அல்லாஹ் கபூல் செய்வார். அப்படித்தானே? ஒரு தாய்க்காக வேண்டி பிள்ளை கேட்கிற துஆ, அதே மாதிரி ஒரு பிள்ளைக்காக வேண்டி தாய் தந்தைகள் கேட்கிற துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படும். அப்போ உருக்கமாக கேட்பார். நீங்கள் எப்படினாலும் ஒரு பெரிய படா ஹஸரத் எனக்கு ஜனாசா தொழுகை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பதை விட, என் மகன் எனக்கு ஜனாசா தொலை வைக்கணும், ஒரு முஸ்லீம் அப்படித்தான் நினைப்பார். ஏன்? அவர் மறுமையை நேசித்து வாழக்கூடியவர். மறுமை தான் அவருடைய லட்சியம். நாளைக்கு மூத்தா போயிட்டு அங்கே தான் நமக்கு வாழ்வு இருக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கைக்கு என்னுடைய மகனுடைய கடைசி பிரார்த்தனை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வார். உருக்கமாக அவர் துஆ கேட்பார். தக்பீர் கட்டிட்டு ஜனாசா தொலை வைக்கும் போது அவர் அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹுங்கும் போது அவருக்கு கல்பிலிருந்து அந்த வார்த்தை வரும், இறைவா என்னுடைய தந்தையினுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவருக்கு கிருபை செய்வாயாக. நான் சிறுவராக இருக்கும் பொழுது என் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஆளாக்கினார், என்னை உருவாக்கினார், அதெல்லாம் மனசில் ஓடும். அப்படியான தந்தை இன்னைக்கு போய்விட்டாரே ரப்பு, அவரை நீ தண்டித்து விடாது, கபருடைய வாழ்க்கையை லேசாக்கி. எவ்வளோ உருக்கத்தோடு அந்த வார்த்தை வரும் பாருங்க. அப்போ அந்த புள்ள அப்படி கேட்கும். நீங்கள் ஒரு பெடா அவசரத்தை கூட்டிகிட்டு வந்து அவர் என்ன செய்வார்? நீங்கள் கொடுக்குற படாவுக்கு தகுந்த மாதிரி துஆ இருக்கும். அப்படி தானே? அதில் இஹ்லாஸ் இருக்காது, கல்பிலிருந்து அந்த வார்த்தை வராது.
அது எங்கிருந்து வரும் என்றால், நீங்கள் கொடுக்கிறதை, உங்கள் வீட்டையும் உங்களுடைய தகுதியையும் உங்களுடைய இதை பார்த்து கொண்டு அதை வைத்துத்தான் அவருடைய துவா அமைய போகிறது. இதில் எந்த பயனும் இல்லை. அதனால் இறுதியாக சொல்லிக் கொள்வது, நம்முடைய பிள்ளைகளை கண்ணியமாக, சிறப்பாக, மார்க்கத்தோடு, பாசத்தோடு, நேசத்தோடு வளர்க்கிற மாதிரி மார்க்கத்தையும் சொல்லி வளருங்க. அப்போ தான் அந்த பிள்ளை ஒரு நல்ல மருத்துவராகவும் நல்ல மார்க்க நெறிகளை தெரிந்தவராகவும் இருப்பார். அது இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின அந்த பிள்ளை இருப்பார், நம்ம அதை பார்க்கணும். எந்த மாதிரியான இடத்துக்கு அனுப்பினார், அவர் இப்படி இருப்பார், நம்ம பார்க்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் அப்து இன் கத்த அமலுஹு, ஒரு மனிதன் மூத்தாகிவிட்டால் எல்லா அமலும் அங்கு கட்டாகி விடுகிறது. எல்லாரும், நாம பிள்ளை கூட நம்மளை அடக்கிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில் 3 விஷயங்கள் மட்டும்தான் தொடராகும். எவ்வளோ சேர்த்து வச்ச பணங்கள் எல்லாம், அந்த பணங்கள் எல்லாம் போயிடும், அவ்வளோதான். கடைசியில் நமக்கு வரக்கூடியது என்னென்ன, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அந்த சாலிகான குழந்தை, தன் பிள்ளை தன்னுடைய தந்தைக்காக, பெற்றோர்களுக்கு அவனை துவா செய்கிறார்களே, அதுதான் கிடைக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும். வலதுன் சாலிஹ், சாலையான பிள்ளையாக நம்முடைய பிள்ளைகள், அவர் நல்லா படிக்கட்டும், எல்லாம் செய்யட்டும், தவறு இல்லை. ஆனால் நான் மூத்தா போயிட்டா எனக்கு ஜனாசா தொலை வைக்க தெரிகிற மாதிரியான மார்க்க, இந்த மாதிரி நிறைய தெரியணும் கூட இல்லாட்டாலும் கூட அடிப்படைகளை அந்த பிள்ளை தெரிந்து கொள்கிற அளவுக்காவது குறைஞ்சபட்சமாக குறைந்தது நாம் பிள்ளைகளை உருவாக்கணுமா இல்லையா? எனவே அதையும் கருத்தில் கொண்டு பிள்ளைகளுக்கு அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், நேசத்தை கொடுங்கள், மார்க்கத்தையும் கொடுங்கள். பிள்ளை நேசியுங்கள், அரவணையுங்கள், பிள்ளையை தூக்கி கொஞ்சுங்கள், தினமும் அதற்கென்று ஒதுக்குங்கள். அதோடு பிள்ளைகளுக்கு மார்க்கத்தையும் கொடுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லுங்கள், தொழு 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 தொழுன்னு தினமும் அந்த பிள்ளைகளுக்கு அடிக்காமல் சொல்லுங்கள், கண்டிக்காமல் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த பிள்ளை 10 வயது வருகிற பொழுது அவன் தொழு தொழு என்று சொன்னது அவன் உள்ளத்தில் பதிந்து மன ரீதியாகவே அது தொழுகை என்பது கண்டிப்பாக செய்யணும் என்கிற அந்த சிந்தனை 10 வயசுல நீங்கள் அடிக்காமலே அவன் தொழ ஆரம்பிச்சிருவான். அதனால் பிள்ளைகள்கிட்ட பொய் சொல்லாதீங்க. பிள்ளைகள் கண்டிக்கிற பொழுது பொய்யான வார்த்தைகளை சொல்லி கண்டிக்காதீங்க. பிள்ளைகள் நல்ல விஷயங்களை செஞ்சு விட்டால் அன்பளிப்பு கொடுங்க, பிள்ளைகளுக்கு அன்பளிப்பு கொடுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பிள்ளை என்ன ரசிக்குன்னு பாருங்கள், அதை வாங்கி கொடுப்பதா சொல்லுங்கள். கொஞ்சம் பிள்ளை சைக்கிள் ஓட்டுற மாதிரி வருகிற பொழுது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும், நீ இந்த துவா மனப்பாடம் பண்ணால் அல்லது இன்னும் ஹோம் ஒர்க்கை செஞ்சால் உனக்கு நான் சைக்கிளை அன்பளிப்பாக வாங்கி தரேன். என் பிள்ளைக்கு நான் என்ன அன்பளிப்பு கொடுக்கறது? இதெல்லாம் நம்மகிட்ட உள்ள கோளாறு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்பளிப்பு கொடுங்கள், அன்பளிப்பு கொடுப்பதினால் பாசமும் நேசமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புள்ள நம்ம மேலே பாசம் வைக்கணுமா இல்லையா? நீங்கள் கொடுக்கறத அன்பளிப்பாக கொடுங்க. இந்தாங்க உங்களுக்கு இன்னைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அரவணைப்பை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அதே மாதிரி கண்டிக்கிற பொழுது நாகரிகமாக கண்டியுங்கள். நடக்கிற விஷயத்தை சொல்லி கண்டியுங்கள். பொய் சொல்லிலாம் பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிற பொழுது கடைசியில் தன்னுடைய தந்தை பொய்காரன் என்கிற ஒரு சூழ்நிலை பிள்ளைகளிடத்தில் வந்துவிட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உண்மையை சொன்னாலும் என் அப்பம் பொய் சொல்கிறவன் தான் அப்படின்னு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அழுத்தமாக பதிவாயிருச்சுன்னா அதை மாற்ற முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஆபத்துக்களிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கணும்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை வளர்க்க நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த முறையின்படி நான் வளர்த்து மார்க்க நெறிகளை பேணக்கூடிய பிள்ளைகளை ஆக்கி நாம் மரணித்த பிறகு நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய, நாம் மரணித்த நேரத்தில் நமக்காக வேண்டி தொலை வைக்கக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக இறைவா எங்களுடைய பிள்ளைகளை ஆக்குவாயாக என்று ரப்பிடத்தில் துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.